ஸ்ப்ளெண்டர் ஃபுல்லி சர்வீஸில் பார்ட் 1ல் அப்பாச்சியோட கிளச் பிளேட்டை ஸ்ப்ளெண்டரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வீடியோவாக தமிழில் நம்ம தான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்ட் 2ல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ப்ளெண்டரோடைய கார்பட்டரை க்ளீன் பண்ண போகிறோம். கார்பட்டரை க்ளீன் பண்ணுறதுல ஒரு பெரிய தலைவலியான விஷயம் என்னென்னா ஏஎஃப்ஆர், ஏர் ஃபியூல் மிக்சிங், அந்த டியூனிங் தாங்க பெரிய தலைவலியாக இருக்கும். எல்லாருமே கார்பட்டரை க்ளீன் பண்ணணும்னு ஆர்வக்கோளரில் எடுத்துருவாங்க. லாஸ்ட்டாக அந்த டியூனிங் பண்ணுற பிரச்சனை ரொம்ப தலைவலியாக இருக்கும். இன்றைக்கி அந்த கவலையே இல்லாமல் ஈஸியாக எப்படி கார்பட்டரை க்ளீன் பண்ணுறது அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. இதை பற்றின சந்தேகங்கள் நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. பிரதர், நான் அந்த அளவுக்கு டியூன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் ரிக்ஸ் மிக்ஸ் பண்ணலாமா இல்லைனா லீன் மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. டேரெக்டாக பைக்கோடைய பீட்டை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் டியூன் பண்ண முடியும். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தலைவலியே இல்லாமல் பண்ணுறது தான். இது தாங்க அந்த ஏஎஃப்ஆர், அதாவது அந்த ஏர் ஃபியூல் மிக்ஸ் ஆகிற ஸ்க்ரூ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஐடியல் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இது ஸ்ப்ரிங்கோட இருக்கும். ஒரு சில பைக்கில் தனித்தனியாக இருக்கும், ஒரு சில பைக்கில் ரெண்டுமே ஒரே பக்கமாக இருக்கும். இந்த டியூனிங் ஸ்க்ரூவை நம்ம கை வைக்க போகிறதே இல்லை. இதை கலட்டாமலே நம்ம மற்ற வேலைகளை பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும். அதை ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரூ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வழியாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெட்ரோலும் வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் கார்பட்டரை கலட்டி முடிச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பெட்ரோலை ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த கவரை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் யார் வேணாலுமே கார்பட்டரை கலட்டி க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் அந்த டியூனிங் ஸ்க்ரூவை மட்டும் கை வைக்கவே வேண்டாம். மற்றதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக் டியூன் அப்படியே இருக்கும். எந்த பிரச்சனையுமே ஆகாது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, கீழே இருக்கக்கூடிய அந்த கவரை நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு கார்பட்டரை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே கீழே ஓப்பன் பண்ணுங்கள். கீழே ஏதாவது துணியோ ஏதோ ஒன்று விரிச்சிக்குங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் ஒரு பார்ட்டு மாதிரி இருக்கும். பாட்டம் கவரில் பார்க்கும்போதே நிறைய சின்ன சின்ன கார்பன் துகள்லாம் இருந்துச்சு. ஓகே, நம்ம கிளியராகவே க்ளீன் பண்ணிடலாம். இந்த பிளாஸ்டிக் பார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கார்பட்டரில் தேவையான அளவுக்கு பெட்ரோல் நிறைஞ்சதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மேலே போய் அதுக்கு மேலே பெட்ரோல் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு தான். நான் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பிளாஸ்டிக் பார்ட்டுன்னு சொல்கிறேன். அதை கலட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பின் ஒன்று சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வெளியே எடுக்கிறது தான் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல சின்னதாக ஒரு பின்னு மாதிரி இருக்கும். இது எப்படி இதில் லாக் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னில் ஒரு சின்ன காடி இருக்கும். அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். இது அந்த காடி கரெக்டாக உள்ளே லாக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் எல்லா பேருமே எல்லா மக்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக டெக்னிக்கல் பேராக இல்லாமல் புரிகிற மாதிரி ஒரு பேர் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே லாக் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் கார்பட்டரோடைய உயிர் நாடி அப்படின்னே சொல்லலாம். மெயின் ஜெட், பைலட் ஜெட் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா மெயின் ஜெட், ஐடியல் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பெட்ரோலோடைய அளவும் இதையும் தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜெட் ஸ்க்ரூ தான். இதை நீங்கள் கலட்டும் போது அந்த ஸ்க்ரூ டிரைவரை கிராஸெல்லாம் வைக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு அளவுக்கு டைட்டில் தான் இருக்கும். ஒரே இதில் நீட்டாக கலட்டுங்க, ஸ்லிப் ஆகாமல். ஏன்னா இதோட த்ரெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கார்பட்டரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரிக்கு இதை டைட் பண்ணும்போதும் ஒரு அளவுக்கு டைட்டோட நிப்பாட்டிக்கிங்க. ஃபுல்லாக டைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஜெட்டில் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இது பிராஸில் தான் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன நாசில் நிறையா இருக்கும். இதைத்தான் நம்ம தெளிவாக க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோலேருந்து கொஞ்சம் பெட்ரோல் எடுத்திருப்போம். அந்த பெட்ரோலில் இதை ஊற வச்சுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெட்ரோலை நீங்கள் பிளாஸ்டிக் கப்பில் பிடிக்காதீங்க, உருகிரும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்ணாடி கப்லையோ இல்லைனா ஏதாவது சில்வர் பாத்திரத்துலையோ பெட்ரோல் பிடிச்சி வச்சுங்க. ஓகே, இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம கை வைக்க போகிறதே இல்லை. மற்றபடி டோட்டலாக எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த கவரை க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூவையும் பெட்ரோலில் போட்டு ஊற வச்சிடலாம். நீங்கள் கழட்டும் போது என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இது அந்த கவரை க்ளோஸ் பண்ணக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய ஸ்க்ரூ தான். இதை நீங்கள் பெட்ரோலில் போடணுங்கிற அவசியம் இல்லை. தேவைன்னா அதையும் போட்டுக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெட்ரோலை எடுத்துகிட்டு நீங்கள் கார்பட்டரை க்ளீன் பண்ணுற வேலையை தொடங்கிடலாம். நான் பொதுவாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் தான் க்ளீன் பண்ணுவேன். உங்கள்கிட்ட அதுவும் இல்லை அப்படின்னா ஈஸியாக இந்த 2 ப்ரஷ் எல்லா வீட்லேயுமே இருக்கும். இதை வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் WD-40 வச்சு க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் பெட்ரோலை வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம்.
பொதுவாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் என்ன தான் ப்ரஷ்ஷை வந்து இதில் முக்கி நீங்கள் தொடச்சாலும் அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் ப்ரஷ்ஷில் உள்ள அழுக்கு வந்து அதில் பட்டுகிட்டே இருக்கும். அதனால ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரிக்கு பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிங்கன்னா அது வந்து ஈஸியாகவே கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு லைட்டாக அடித்தோடனே பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு தூசி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே ஃபைனலாக ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கவரை வச்சிடலாம். கார்பெட்டரை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சோக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பனில் இருக்கும், க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் ஏர் ஃபில்டர் சைடு, இது வழியாக தான் டஸ்ட்டு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சோக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சோக்கை திறந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் நீங்கள் அடித்து நல்லாவே க்ளீன் பண்ணிடலாம். தாராளமாக முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா நீங்கள் யூஸ் பண்ணால் தான் க்ளீன் ஆகும். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தெரிஞ்சதுக்கப்புறமும் கடைசியாக ஒரு டைம் தெளிவான பெட்ரோலில் ஊற்றி மறுபடியும் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டுக்கு மேலேயும் நிறைய டஸ்ட் இருக்கும். நீங்கள் அதையும் நல்லாவே க்ளீன் பண்ணிடுங்க. ப்ரஷ் எங்கே வரைக்கும் போகுமோ எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க. எதையுமே டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரிக்கு கேப்பில் எங்கெங்கே நாசில் இருக்கோ அந்த நாசில்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து ஸ்ப்ரே பண்ண பாருங்கள். ஸோ ஓவராலாக எல்லாமே உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஏர் பிடிச்சி ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஏர் பிடிக்கிறதுக்கு கம்ப்ரஸர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சைக்கிள் பம்ப் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த சைக்கிள் பம்பை வச்சு ஃபுல்லாகவே க்ளீனாக வந்து ஏர் பிடிச்சிருங்க. இப்போ வந்து அந்த 2 ஜெட்டையுமே வந்து நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஊற போட்டிருந்தோம், அதையும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து தனியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதில் தான் அந்த சின்ன சின்ன நாசில் இருக்கும். நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த நாசில் கேப் வந்து நமக்கு வந்து தெளிவாக வேணும். இதில் தான் கண்டிப்பாக ஏர் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ ஃபைனலாக இதுலேயும் WD-40 வந்து லைட்டாக அடிச்சுக்கிறேன். ஸோ 2 ஜெட்டையும் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சைக்கிள் பம்ப் எடுத்திருக்கேன். அந்த சைக்கிள் பம்பை வச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணிட்டேன். முக்கியமாக இந்த ஜெட்டை தான் வந்து கிளியராகவே ஏர் பிடிச்சி நம்ம வந்து தெளிவாக வச்சுக்கணும். இந்த நாசில் எல்லாமே கிளியராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும் ஒன்ஸு. ஏன்னா இதில் வந்து ரொம்ப வந்து ஒயிட் கலரில் படிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அது நீங்கள் இல்லாத மாதிரிக்கு தெளிவாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து பெட்ரோல் ஊற்றி கழுவிடுங்க. ஃபைனலாக வந்து நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 ஜெட் ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மெயின் ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஊதிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதை டைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப டைட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஓரளவுக்கு டைட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் டைட் வைங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே டைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஹேண்ட் டைட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு பாயிண்ட் டைட் மட்டும் வச்சுருங்க. அதோடு நீங்கள் நிப்பாட்டிக்கிங்க. ஃபுல்லாக டைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பார்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரியே அந்த காண்டிக்குள்ளே அந்த பின்னை வச்சுட்டு கார்பெட்டில் இந்த இடத்துல அந்த ஹோலை வந்து அதை லாக் பண்ணணும். இது வழியாக வர்ற பெட்ரோலை தான் அது நிப்பாட்ட போகுது. ஸோ கரெக்டாக இதுக்கு நேராக வச்சுட்டு அந்த ஹோல்குள்ளே வர்ற மாதிரி வச்சு லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பின் ஒன்று வரும், அந்த பின்னை வந்து கரெக்டாக போட்டுருங்க. அந்த பின்னை போட்டதுக்கப்புறம் அது மேலே கீழே போயிட்டு வருதா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வண்டி ஓவர்ஃப்ளோ ஆயிரும். அதே மாதிரிக்கு உள்ள ஆக்சிஜன் இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆக பிரச்சனையும் வரும். இப்படி தலைகீழ திருப்பினீங்கன்னா இப்படி இருக்கும். பெட்ரோல் ரொம்ப அது அப்படியே மேலே போகும். ஸோ இந்த ஆக்ஷனுங்கிறது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த கவரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த கார்போரேட்டர் கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஎஃப்ஆர் ஸ்க்ரூவில் வந்து கை வைக்கவே இல்லை. உங்கள் பைக் வந்து ஸ்டாக்காக என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கும். உங்கள் பைக்கோட டியூனிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்பார்க் ப்ளக்கை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பார்க் ப்ளக் கலட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதோட லெவல் தெரியும். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் பெருசாக இருக்கும், ஒரு இடம் சின்னதாக இருக்கும். உங்கள் கார்பரேட்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் யார் வேணாலும் கார்பரேட்டரை கலட்டி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போயிருங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பார்ட் 2ல் கார்பரேட்டரை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பார்ட் 3ல் வந்து இதே மாதிரிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.